கம்பெனிக்கு கொல்லுனா மொட்டை மாடி தூரம் இல்ல மொட்டை பையன் நாங்க இல்ல சட்டம் போட்டு கட்டம் போட்ட எங்க கம்பெனிக்கு ரூல் இல்ல தெற்கு தெற்கு வாங்க மாட்டோம் தெற்கு தெற்கு ஓட மாட்டோம் தேடி போய் சீட மாட்டோம் வச்சவனைய எப்ப முட்டோம் எங்களுக்கு ரொம்ப கூட்டம் இந்த தானே நாங்க கேட்டோம் அஸ்கராம அச்சு கூட்டம் சாபம் கொத்து மாலை போட்டோம் சரே பத்திரி ரைட்டு ரைட்டு பாச்சா பத்திரி ஃபீலு ஃபீலு இந்த தூக்கி அந்த போடு அந்த தூக்கி இதை போட்டு போல் பால் கட்டி கொட்டிடா கம்புக்கார மாட்டர்னா நெத்தியடி சூரன்னா கட்டு துட்ட கையில் வச்ச கம்பனுக்கு கொல்லுனா ஏ மொட்டை மாட்டி தூரம் இல்ல மொட்டை பையன் நாங்க இல்ல சட்டம் போட்டு கட்டம் போட்ட எங்க அப்பனுக்கு ரூல்ஸ் இல்ல பத்திரி பத்திரி ஃபீல் ஃபீல் இந்த தூக்கி அந்த போடு அந்த தூக்கி இந்த போடு கோல்மால் கட்டி கட்டிடா சார் 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 உங்களை தான் சார் சார் லட்டி எடுக்காமையே போறீங்க சார் லட்டி வாங்காமையே போற முடியா அப்பா இந்த அடியில உனக்கு மேக்கப் கேக்குதுல்ல நம்ம பண்ணாதே அவன் பண்ணிட்டான் குழந்தைங்க ரெண்டு வெளியே போயிருக்குது கை குழந்தை மட்டும் தனியாக தாலாட்டு கேட்டுது செஞ்சிடலாமா அதான் தாலாட்டு பாடுற குழந்தைய சொல்லிச்சேன் இந்த நாட்டை தாங்க முடியாம தான் மூஞ்சி சின்னையாவை எதுக்கா இந்த கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கோம்? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாணம் நடக்கும். அவ்வளவு விசேஷமாமா இந்த கோயில். இதை சொல்லியிருந்தா வந்தே இருக்க மாட்டேன்.
சத்தமா பேசாத, சோறு போட மாட்டான். கேட்டுச்சு சாமி கும்பிட்றா. வாங்கண்ணா. நீங்க எப்படி இருக்கு? நன்னா இருக்கேன். சுவாமி தரிசனம் பண்ணிட்டேல? பண்ணிட்டேன். சரிண்ணா, உத்தரவு வாங்கிக்கிறேன். வீட்டு வாடகை என்னாச்சு? அண்ணா என்னண்ணா இப்படி கேட்டேல்? வருமானம் வந்தா நான் கொடுக்க மாட்டேனா? கோயிலுக்கு வர்றவன்லாம் பிச்சைக்கார பயிலுங்க 5 ரூபா போடுறானுங்க. நான் எங்கன்னா வாடகை கொடுக்கறது? டெய்லி ஒவ்வொரு ரூபாயா போடாம மொத்தமா 5 ரூபாயா போட்டிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. அது சரி. ஏன்னா தனலட்சுமி இல்லாம கோவிலுக்கு வந்திருக்கல? எங்கண்ணா தனலட்சுமி? எங்க வீட்டு மகாலட்சுமி இல்லாம கோயிலுக்கு வருவேனா? அங்க பாருங்க. தனலட்சுமிக்கு வரன் பார்த்தேன்னு சொன்னேல, ஏதா கிடைச்சதோ? பார்த்துட்டு இருக்கேன். நல்ல இடமா அமைய வேண்டாமா? போற இடத்துல அவ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? கண்டிப்பாண்ணா. நம்ம தனலட்சுமிக்கு ஏத்த மாதிரி தங்கமான பையன் கண்டிப்பா கிடைச்சிடுவானா? கவலையே படாதே. ஏதோ உங்க ஆசீர்வாதம், அம்பாள் ஆசீர்வாதம். கிடைச்சிடுத்தோ. வாங்க அம்பி, நீங்க எங்க இவ்வளவு தூரம்? தட்டில் போட்ட காசு வேணுமா ஆனாவா? என்ன அம்பி, நீங்க டெய்லி கோவிலுக்கு வாங்க, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். ஆல்ரெடி எனக்கு பாதி மேரேஜ் ஆயிடுச்சு. உள்ள போ. நமக்கு சாப்பாடே போட மாட்டான். கோலமாவு கோகிலாவ கரடி உண்ட மன்மதன். கோலமாவு கோகிலாவ கொக்கி போட்ட மன்மதன். மொட்டு சிங்கிளான என்ன அம்பு ஓட்டு தாக்கிட்டான். மூக்கு விட்டு மிரண்டு போற ஏதோ என்ன பண்ணுறான். இங்க வச்ச டைமண்ட் போல பலபலான்னு மின்னுறான். யோகி மாமா தூளடி ப்ரௌஸ் பண்ணடி. நான் கோகு பரடி சஜ்ஜனியடி பஜ்ஜி நானடி. நம்ம டூயே போட்ட நாச்சுங்கள் என்னதானடி. கோலமாவு கோகிலாவ கொக்கி போட்ட மன்மதா. மொட்டை சிங்கிளா என்ன அம்பு ஓட்டு தாக்கிட்ட. மூக்கு விட்டு மிரண்டு போற ஏதோ என்ன பண்ணுறா. சிக்கி வச்ச டைமண்ட் போல பலபலான்னு மின்னுறா. கபடிய போட்டு கண்ணி போட்டு பாருங்க. கண்ணி ராசி பையனுக்கு சுத்த கதை வந்து கணக்கேளுங்க. கருப்பா மனசு கல கலரா கனவு வருது. கண்ணிக்கு ஹாரி எல்லாம் சைட் பண்ணி போட்ட சைட் பண்ணி. சாமி என்ன கூப்பிட்டு போட்டு கேட்கறதுக்குள்ள வர கொடிச்சுட்டான். சாமி சலஞ்ச போல எல்லாம் வண்டி போச்சுட்டான். லக்கப்பா உனக்கு. நம்ம காதல் மண்ணல்ல. என்னடா அங்க சத்தம்? வாங்கினது பத்தலையா? சார், நீங்க அரெஸ்ட் பண்ணது மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சது இங்க ஸ்டேஷனே இல்லாம ஆகிடுவானுங்க, தெரியுமா? ஓ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளா? சாரி சார், எனக்கு தெரியாம போச்சு. இங்க வந்து உட்காரு. வா மேடம், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நல்லா உட்காருச்சு. நீங்க எப்படா வந்தீங்க? நாங்க நேற்று ராத்திரியே வந்துட்டோம்டா. நீ தான் லேட்டு. சார், எங்களை ஏன் சார் பிடிச்சி வச்சிருக்கீங்க? நாங்க என்ன சார் தப்பு செஞ்சோம்? ஓ, என்ன தப்புனா அது உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேளு, அவனுக்கு சொல்லுவானுங்க. டேய், ஆபத்துல இருக்கிற நம்மளை காப்பாத்த வந்துட்டாரா நம்ம அருணாள் அங்கிள். எந்திரிடா மச்சி. வக்கீல் சார், என்ன சும்மா நிக்கிறீங்க? உங்க ஆர்குமெண்ட்டை தொடங்க. எஸ் யுவர் ஆனர். நீங்கள் எதற்காக இவர்களை இங்கே இழுத்து வந்திருக்கிறீர்கள் இன்ஸ்பெக்டர்? இவர்கள் சைட் அடித்தார்களா, கொள்ளையடித்தார்களா, கொலை செய்தார்களா, இல்லை பெண்களை காதலித்து ஏமாற்றி விட்டார்களா? நீங்கள் அவர்களை இழுத்து வரும்போது அவர்கள் இடதுகாலை தூக்கி உங்களை எட்டி எட்டி குலைத்தார்கள். சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர், சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாத்தீங்களா, வாதாடும் போது கூட என் நெஞ்சு அடிச்சிடக்கூடாதுன்னு தாகத்துக்காக தண்ணி கொடுத்த என் நண்பனுக்காக பதில் சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர். நான் இன்ஸ்பெக்டர் இல்ல, எஸ்ஐ. போலீஸ் ஸ்டேஷன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. பை த பை, இது கோர்ட் இல்ல. நீங்க எது பேசினாலும் எங்க இன்ஸ்பெக்டர் தான் பேசணும். அது வரைக்கும் இந்த சினிமா டயலாக் பேசுறது நிப்பாட்டிட்டு ஓரமா போயிடுங்க. டாமிட், யாரை பார்த்து ஓரமா நிக்க சொல்றீங்க? வேணா அப்படி சைடுல நிக்கிறேன். அதானே அவரை வக்கீல் நினைச்சீங்களா இல்ல வரிக்கி விக்கிறவர் நினைச்சீங்களா? டேய், நீ என்ன கலாய்ச்சா அவர் எப்பறம் மதிப்பாரு? கூப்பிடுங்க உங்க இன்ஸ்பெக்டர்.
என்னங்க இது வக்கீல் கட்டையில வரவன் உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். எதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். பாத்தீங்களா சார், உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசுறாருன்னு. என் கட்சிக்காரர் என் கண்ணு முன்னாலே அடிச்சதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இபிகோ செக்ஷன் IPL 2020 படி LIC ICC படி ஃபைனலா வெளியிலே வர முடியாத அளவுக்கு நான் பெயில் கேஸ்ல உங்களை புக் பண்ணி வெளில தள்ளனா என்ன எனக்கே தெரியாது. அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கோம். தட்ஸ் ஆல். மன்னிப்பு தானே கேட்டுருவோம். கொஞ்சம் தனியா வரீங்களா? நெவர். அது மட்டும் நடக்காது. எவ்வளவு சினிமா பார்த்திருக்கேன். என்ன ஏமாளி வைக்கல் நினைச்சலா? ஐ அம் ஷூர். ஏய் சார், எதுக்காக சார் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்றீங்க? ஸ்டாப் இட். இவனுங்க ஐடில வேலை செய்றானுங்க. எங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சேது, ஏன் அமைதியா இருக்கீங்க? டேய் சொல்லுங்கடா. நாங்க திருட்டு பசங்க, எங்க மேல திருட்டு கேஸ் இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ அது உங்களுக்கு புரியட்டும். என்ன சார் சொல்றீங்க? இவங்க அப்படிப்பட்ட பசங்க இல்ல சார், ரொம்ப நல்ல பசங்க. காஃபி எப்படி மச்சிருக்கு? சூப்பர்ரா. ஏன் எச்ச காஃபி அப்படிதான் இருக்கும். அதுவும் பல்லு கூட வளர்க்கலடா. இந்தாங்க. என்ன ஆண்ட்ரியா அது? ஜூஸ். ஆண்ட்ரியா, ஜூஸ் நீங்க போட்டதா? ஆமாங்க. அதாங்க இவ்ளோ டேஸ்டா இருக்கு. நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லையே. சூப்பரா இருக்குங்க. Thank youங்க. ஆண்ட்ரியா ஸ்டாப். எஸ். ஜூஸ் போட்டு வந்தியா, சொக்கா போட்டு வந்தியா? நீ ஒழுங்கா கீழே போ. பாக்குற சினிமாவோட சரி சல்லிப்பேல தான் லவ் பண்றாளுங்க. தல்றா எருமை. போட. என் ஆள் சமந்தா எனக்கு ஆயிருக்காடா. ஏய் என்னடா இங்க பாருடா. வா. இந்தாங்க. சமன், ஏன் சுமனை தள்ளுறீங்க? அது விடுங்க, நீங்க குடிங்க. என்னது இது? பாக்க டெய்லி எங்க அம்மா இதை தான் குடிப்பாங்க. இது குடிச்சா செம்ம யூத்தா இருக்கலாம். யாருக்கும் தெரியாம உங்களுக்காக ஸ்பெஷலா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். குடிங்க. எடுத்து வந்தாலும் சரி சமன். அத குடுக்க வேண்டிய ஆளு கொடுக்காம எது கண்டவங்கலாம் கொடுப்பீங்க? எனக்கு தெரியும், நான் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா குடிடா, அப்பதான் அவங்க அப்பா அர்னால்டு மாதிரி வருவ. அடி அவ்வளவுதான். அடுத்து யார், உங்க அம்மாவா? ஆண்டியா வர சொல்லுங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். என்ன துப்பியும் பல்ல காமிக்கிறான்? யார் எப்ப எனக்கு உமா கொடுத்தா பத்தியா? அது எனக்கு கொடுத்தாடா. அதான்டா எங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங். நீ இன்னும் வளரணும் பேபி ஃபேஸ் பாய். அடச்சி இப்ப
அண்ணாமலையாருக்கு அரோகரா. எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும். அருணாடு சார், அருணாடு சார். தம்பி என்னப்பா இது? சாரி நாகராஜ், மேனதுக்காக கக்கா போயிடுச்சு போல இருக்கு. ப்ளீஸ் தொடச்சுக்கோ. தம்பி வீட்டுல பழசு எதுவும் இல்ல, போயிட்டு அப்புறமா வா. சார் நான் நாகராஜ் சார், வாடகை கொடுக்க வந்திருக்கேன். வணக்கம் சார். சொல்லியா நாகராஜ், எங்க கிளம்பிட்ட இவ்வளவு டிப்டாப்பா? எனக்கு இன்னொரு கம்பெனியில் மேனேஜரிங் போஸ்டிங் கிடச்சிருக்கு. அதனால தான் சீக்கிரமாக போகிறேன். நைட்டு வரதுக்கு லேட் ஆகும், அதனால தான் வாடகை இப்பயே கொடுத்துடலான்னு. இப்போல்லாம் எவனுக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுக்கறதுனே விவஸ்தை இல்லாமல் போச்சு. எல்லாம் கலிகாலம் ஐயா. இருக்கட்டும் சார், வச்சுக்கோங்க. வச்சுட்டு போ. கை நீட்டவே பயமா இருக்கு. வாடகை கொடுக்குறேன்னு சொல்லி கையில் இருக்கிற மோதிரத்தை ஆட்டையை போட்டு போகிறாங்க. இங்கே வச்சிடறேன் சார். சார் ஒரு சின்ன விஷயம், மேலே இருக்கிற பக்கத்து ரூம் பசங்க தொல்லை தாங்க முடியல சார். நைட் ஆனால் கதவை தட்டி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. நான் ஏதாவது கேள்வி கேட்டால் வாந்தி எடுத்தணும் பயப்படுத்துகிறாங்க. இப்போ கூட பாருங்க, மேலே நினச்சி தூக்கிட்டு காக்கா கக்கா கொஞ்சம் போய் சொல்கிறான். கொஞ்சம் கண்டிச்சிருங்க சார். நிறுத்தியா? யாரை பற்றி தப்பாக பேசுகிற? பச்சை மண்ணுங்க அவனுங்க. எவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவனுங்களை பற்றி இன்னொரு தடவை ஏதாச்சும் தப்பாக பேசுன உன் ஜாமான் ஜெட்லாம் தூக்கி ரோட்டில் போட்டுருவேன். ஜாக்கிரதை. நான் வரேன் சார். சமன், ஒரு சக்கரை பொங்கல் வாங்கலாமா? சீக்கிரம் குடியா, போறாயா? சாரி மது, இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நான் இந்த ட்ரெஸ்ல சத்தியமா அழகா போய் சொல்றேன். என்ன இது? பஞ்சாமிர்தம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. பஞ்சாமிர்தம் ஸ்வீட்டா தான்டா இருக்கும். இது சாப்பிடுங்க. சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கு. குடுக்குறது ஏன்டா? எங்க அம்மா கூட இதேதான் சொல்லுவாங்க. என் கையால எது கொடுத்தாலும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்னு. அப்படியா? ஆண்டி என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் கொடுத்த சக்கரை பொங்கல் புளிப்பா இருக்கா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. ஆண்ட்ரியாக்கு எப்பவுமே என் மேல ஒரு தனி பாசம். வலி இது, தொடச்சுக்கோ. வாடி போலாம். இப்பதான் நான் வந்தோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். என்ன சொன்ன? வா போலாம். வாடி, வாங்கடி போலாம். சமன், ஆண்ட்ரியா நீயுமா போற? ஒரு வீட்டு ரேஷன் கடைக்கு எத்தனை அப்ளிகேஷன் போடுவ? கருமண்டா. ஹலோ, அதான் எல்லா வேலையும் உள்ளே முடிச்சிட்டீங்கல்ல, இந்த ஒரு சான்ஸா வேணா கொடுங்க. ஆமாண்டி, நீங்க அந்த வண்டியில போங்க. இல்லக்கா, நான் இந்த வண்டியில தான் வருவேன். ஐயோ, அதான் இவ்ளோ இடம் இருக்குல்ல மது. எனக்கு எல்லாம் தெரியும், நீ சும்மா இரு. போங்கடி. வாங்க ஹீரோயின், வந்து ஹீரோவோட ஜெட்ல ஏறுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஹலோ, கொஞ்சம் இப்படி நிறுத்திட்டு நீங்க இறங்குனீங்கன்னா நாங்களே ஓட்டிட்டு போயிடுவோம். என்ன சமன் இப்படி சொல்றீங்க? அஜித் சாருக்கு ட்ரெயினர் நான் தான் தெரியும்ல. ஓ அப்படியா? இது அவருக்கு தெரியுமா? எனக்கே இப்பதான் தெரியும். ஸ்பீடா ஓட்டுற எல்லாரும் எங்க தலை அஜித் ஆயிட முடியாது. ஒரு தலை ஃபேனை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? இப்ப பாரு என்ன சொன்ன? நீ அஜித் சாருக்கு ட்ரெயினரா? அவர் வீட்டு டிரைவரா கூட ஒரு தகுதி வேணும். இன்னொரு வாட்டி எங்க பின்னாடி சுத்துன அவ்வளவுதான். சமந்தா, வாடி. நான் டிவி ஷூட்டி நல்லா ஓட்டுவேன். இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். ஆண்ட்ரியா, ஏய் சமந்தா, ஏய் வந்து வண்டியை தூக்கி விட்டு போங்கடி. எப்ப சேது
என்னாச்சு ஆண்டி? ஏன் இப்படி கத்துறீங்க? சீக்கிரமா வாப்பா, சீக்கிரமா வா. வரேன். ஐயோ 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 பாத்துப்பா. ஐயோ டேய் சேது, சிரிக்கிறதுக்கு டைம் ஆகுது. எங்க அப்பாவை காப்பாத்துடா. ஏய் மது, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆற? உங்க அப்பா பண்ண காமெடி பார்த்தாது நீங்க 2 பேரும் வேற. சீ தள்ளுங்க. ஏப்பா சேது, இங்க பாடி பில்டிங் காம்படிஷன் நடக்குது, இவ்வளவு பில்டப் கொடுக்குற. ஆபத்துல இருக்கிற உங்க அருணாளத்துல காப்பாத்துப்பா, உனக்கு புண்ணியமா போ. சாரி அங்கிள். அப்பா ஐயோ தண்ணி 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 குடிங்க. பாத்து பாத்து. கண்ணாடி கண்ணாடி. இப்ப கண்ணு தெரியுது அங்கிள். தேங்க்ஸ் சேது. ஏ மது, என்னது இது? இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இட் இஸ் மை டியூட்டி. ஏப்பா சும்மா பேசிக்கிட்டே இருக்காம டாக்டருக்கு போன் பண்ணுங்கப்பா, எனக்கு ஏதாச்சும் ஆயிடம் போடு. இதுக்கு இன்னும் குறைச்சது இல்ல. இப்படி உடம்புல 6 எலும்பு வச்சுக்கிட்டு அர்னால்ட் மாதிரி ஆகணும்னு ஆசை வேற. தம்பி உடனே டயத்துக்கு வரலனா ஐயோ கடவுளே. ஆமா அர்னால்ட் அங்கிள், எப்படி திடீர்னு இப்படி ஒரு சாகசத்தை பண்ணிட்டீங்க? எல்லாம் உங்க ஆண்டியால தான் தம்பி. ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காளேன்னு அந்த இரும்ப தூக்கலாம்னு ஜஸ்ட் ட்ரை பண்ண, கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆமா, இவர் முதல் மரியாதை சிவாஜி, நான் ராதா, நான் எல்லாம் வட்டக்கல் தூக்க சொன்னேன், இவர் அப்படியே தூக்கிட்டாராம். நீங்க வேற சார், இப்பெல்லாம் திருடுறவனுங்களும் இவனுங்கள மாதிரி தான் ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்துறானுங்க. இவனுங்களும் அதே ரகம் தான். இல்ல அங்கிள், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏதோ எவிடன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. சூப்பர் கேள்வி தம்பி. இந்த ஒரு கேள்வியை வச்சு இவரை ஒண்ணு இல்லாம பண்ணிடுறேன் சார். சட்டப்படி என்னையா நடக்குது? நம்ம விடுமா, எல்லாரும் இந்தியா ஜெயிச்சிடுச்சுன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் யாரு? அதானே சொன்ன மாதிரி போகும்போது கூட பூட்டு தானே போனோம். போலீஸ் ஃப்ரிட்ஜ்ல பீரோ வச்சே பணத்தை வச்சே நீ? யாராவது பணத்தை ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்களா? எங்க அங்கிள் வச்சீங்க? பீரோல வச்சேன். பீரோ சாவி எங்க இருக்கு? பீரோ சாவி என் பொண்டாட்டி இடுப்புல இருக்கு. உன் பொண்டாட்டி இடுப்பு எங்க இருக்கு? நான் கல்யாணம் ஆனதுல இருந்து தேடுறேன், கிடைக்கல. அண்ணா நீ கவலைப்படாதம்மா, நீங்க பீரோவை திறந்தாலும் அதுல பணம் இருக்காது. ஏய் தொத்தாங்களி ஏன்னா இது தனியான இடம், திருடுங்க நிறைய வருவாங்க. நான் கேடியாச்சே, அதான் பணத்தை ஃபுல்லா இந்த பொட்டியில வச்சு எடுத்து போயிட்டேன். சுந்தரம் என் பொண்டாட்டி என்ன லூசுன்றா? நான் லூசா? அதானே லூசு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். எடுக்கலாம். ஏய் என் பொண்டாட்டி ஓகேங்க ப்ளீஸ். எவிடன்ஸ். இதுக்கு மேல வாதான்னா நம்மளும் இவங்களோட சேர்ந்து உள்ள போக வேண்டியதான். இது போதுமா? யோ இவனுங்களை தூக்கி உள்ள போடியா. இந்த 2 காமெடி பீஸையும் வெள்ள தோர்த்து. சார் நான் வேணா கன்ஃபார்மா இதுலயும் ஃபீஸ் இல்லையா? வக்கீல் சார், வெயிட் அண்ட் see. உங்க ஆள் ஃபீஸ் தராரான்னு பார்க்கறேன். சார் ஆட்டோ கூட வழி இல்ல. வாழ்க்கையில நானே மண்ணலி போட்டேன். அவதான் அழறா, இவைய அழறா.
சேதுவை நம்பி அக்கா ஏமாந்து போயிட்டான்னு நீயும் அழறையாமா? இல்லப்பா, என்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூடி வந்தாரோ அன்னைக்கு என் மனசுலயும் கூடி வந்துட்டாரு. யாருமா அது? சேதுப்பா. நம்ம சேதுவா? நம்ம சேது இல்லப்பா, ஏன் சேதுப்பா? உனக்கு என்ன ஆச்சுமா? நீயும் ஏன் அழுகுற? என்னமா லூஸ் மாதிரி கேக்குறீங்க? எல்லாம் உங்க மருமகள் எழுதிதான். மருமகனா? யாருமா அது? சேதுதான்ப்பா. அவர் என்னைக்கு நான் முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், அவருதான் என் ஹஸ்பண்ட். டேய், மாக்கால போறீங்க மாட்டு. போடு, அதான் நேரம் போட்டு. ஐயா கையால சாவு. என்ன மாமா இப்படி அடிச்சுட்டா? சத்தமா சொல்லாத, திருப்பி வந்து அடிச்சாலும் அடிப்பா. துணி நெறியுது. இந்த மாமா தொச்சிக்க. இப்படி இல்லாம அடிக்கிறது? என்ன தர? கொஞ்சம் அழகு கம்மியாயிடுச்சு மாமா. இந்த நேரத்துலயுமா? இருக்கட்டும் மாமா. என்னமா இருக்கிற நீ? அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்க. நம்ம கிட்ட திரும்ப மாட்டாமலா பேருவான்? ஐயா ஐயா ஐயா, நம்ம சின்னையா பண்ற கூத்தை நீங்களே வந்து பாருங்க ஐயா. ஐயா இது எப்ப பால் குழந்தைய குறை சொல்லே இருக்குதுண்ணா. ஏன் உன்னை கொஞ்சம் அப்படியே என்ன கொஞ்சிட்டாலும் அவர் என்ன கூத்து பண்ணிருக்காரு, நீங்களும் வந்து பாருங்க ஐயா. வாங்க ஐயா நீங்க. ஏய் போடே போ. தொட்டு பார்த்தது தப்பா. வீட்டுல கொல்லகாரி சும்மா ஜிங்கி ஜிங்கி ஜிங்கினா ஆட்டி. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான் முன்னில கண்ணில் மொத்தம் எத்தனை உன்னை நினைத்தால் திசுக்கள் தோறும் ஆசை சிந்தனை ஐயோ பாருங்கண்ணா குழந்தையா இருக்கும் போது இந்த அழகை அப்படியே மெயின்டைன் பண்றால. வெள்ளக்கார தோத்தால. ஏய் குழந்தை, ஏய் ஏய் விளக்கண்ணா இங்க வா. நான் சொல்றேன். அத நான் தான் சொல்லுவேன். சின்னையா தனலட்சுமி பொண்ணுகிட்ட காதல் வந்து போட்டாரு. சூப்பர் தம்பி. நடக்காது, ஒரு காலம் நடக்காது. நோ நெவர். ஒய் ஒய், ஏன் நடக்காது? நான் லவ் பண்ண கூடாதா? டெல் மீ குயிக். தம்பி, நம்ம அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதா? நான் சொன்னாங்க. நம்ம 3 பேரும் ஒத்துமையா இருக்கணும்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரவ நம்ம உறவு பிரிச்சிருவாங்க. கல்யாணம் வேண்டாம் நம்ம சொன்னாங்க. நம்ம 1 ரூபா காயில வர சிங்கம் நம்மள பிரிச்சிருவாங்க. போயிலாம் சொல்லாத, சும்மா இருந்த. டேய் தம்பி, தம்பி குழந்தை நமக்கு குழந்தை ஆசை வரக்கூடாதுன்னா நம்ம அம்மா முதல்ல பிறந்த அண்ணனுக்கு பச்சை குழந்தைன்னு பேரு வச்சாங்க. நடுவில் பிறந்த எனக்கு குழந்தைன்னும், அப்ப பிறந்து கையிலேயே இருந்த உனக்கு கை குழந்தைன்னு பேரு வச்சுட்டு அழகுல பூரிச்சு போய் அப்படியே செத்துட்டான். தம்பி புரிஞ்சுக்கோடா, இனி நம்ம எல்லாருமே குழந்தை தாண்டா. நான் பேரை மாத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். தம்பி, இந்த பேர் நல்லா இருக்கு, இதே வச்சுக்கிறேன். நோ, என்ன சொன்னாலும் நடக்காது. நேவர். தனலட்சுமி எனக்கு கிடைக்கலன்னா உங்க 2 பேரையும் கத்தி எடுத்து குத்திட்டு நான் ஆர்டர் பண்ணிக்குவேன். ஐயோ நிறுத்துங்க. சின்னையாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தானே சொல்றேன். உங்களை மாதிரி மொட்டை பையனாவே அவன் இருப்பானா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த குழந்தை குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணாமா? அவனுக்கு மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கல, உங்க 2 பேரையும் நானே கொலை பண்ணுவேன். சபாஸ்ரா கோதாண்ட சபாஸ்ரா.
தம்பி நீ சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறான்டா. நடுவுல இந்த குழந்தைக்கு ஒரு அட்டகாசமான கல்யாணம் நடத்துறான்டா. லவ்லி ப்ரோ. குற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் என்ன பெருசா தெரியலடா. டேய் நில்லுங்கடா. எங்கடா வந்தீங்க? ஒழுங்கு மரியாதையா உங்க ஜாமா ஜெட்லாம் எடுத்துட்டு எங்கேயாச்சும் ஓடி போங்க. இனி இந்த வீட்ல உங்களுக்கு இடம் கிடையாது. அர்னால்ட் அங்கிள் நீங்களா அப்படி பேசுறது? ஆமாண்டா. என்னால நம்பவே முடியல அங்கிள். என்னாலையும் தான் மச்சி. எங்க வாழ்க்கையில நடந்த சோகமான சம்பவங்களை கேட்டீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. எல்லாருமே இருந்து யாருமே இல்லாத அனாதை போல படிப்பை முடிச்சுட்டு வேலைக்காக சென்னைக்கு ட்ரெயின்ல வந்தப்போ சர்டிபிகேட் எவனோ ஆட்டையை போட்டான். அப்புறம் என்ன, வேலையும் இல்லை சர்டிபிகேட்டும் இல்லை. எதுவுமே வழி இல்லாம நின்னப்ப ஒரு கை என் ஷோல்டரை தட்டி திருப்பிச்சு. அது ஏன் கை வச்சு ஒருத்தன் எங்களை ஏமாத்தணும். நாங்க ஊரே ஏமாத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். வேற வழி இல்லாம இந்த தப்பை செஞ்சுட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க அங்கிள். எங்களை மன்னிச்சிருங்க அங்கிள். எங்க அப்பா அம்மாவோட நாங்க உங்களை தான் பெருசா நினைச்சிருந்தோம். உங்க பொட்டாட்டியை விட நாங்க தானே உங்களை அதிகமா அர்னால்டு கூப்பிட்டோம். எங்களை போய் வெளியே. சாரி, நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன் தம்பி. நம்பிட்டா முட்டாப்ப. உங்க வாழ்க்கையில இவ்வளவு சோகமா? இந்த மாதிரி கதை சொல்றதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? கதையா? ஆமாமா, நேத்து ஜெயா டிவில பார்த்த படத்தோட கதையை சொல்றான் இவன். இனிமே மூஞ்சில முழிக்காத. மது மது. டேய் என்ன மாதிரி பசங்கடா நீங்க? கொஞ்ச நேரத்துல யார் நாளே அழ வச்சிட்டீங்க. மரியாதையா போயிடுங்க இங்க இருந்து. நீங்களும் மச்சி, இடியும் இடியில மழையும் பெய்யல, வெறும் காத்து மட்டும்தான் அடிக்குது. வா போலாம். வாங்க தம்பி, நம்ம வீட்டுக்கு போலாம். யோ நாகராஜ். யாரு? ஹலோ அர்னால்ட். எங்கேயா கூட்டு போற? என் வீட்டுக்கு. யோ இது ஏன் வீடியா? நீ இங்க வாடகைக்கு தானே இருக்க? அது வாடகைக்கு முன்னாடி கொடுத்துட்டல. அப்ப இது ஏன் ஊடுதா? நான் யார வேணா கூட்டு போவேன், யார வேணா கூட்டு வருவேன். அதை கேட்க நீ யார? டால்டா. என்ன திமிரா? மரியாதையா அவங்கள அமிச்சிடு, இல்ல நீயும் வெளியே போயிடுவேன். டோடா, ஆல்ரெடி நான் வெளியே தான் இருக்கிறேன். யோ நாகராஜ், வேணா வீணா விளையாடாத. ஏய் இத பார், அவனை இதுக்கு மேல ஏதாவது பேசினான்னு வச்சுக்கோ, உன் மூஞ்சி மேல இருக்கிற பூரா மேச மேல இன்னொரு பூராவை மேய விட்டுருவேன். எனக்கு அவங்க என்ன பேச்சு? நீங்க போங்க தம்பி. புதிய வானம் குட் நைட். la 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 la
வாட்ஸ்அப்ல வருது பாரு இதுதான் கலியுக காதலடா பேஸ் கட்டுல வர்ற காதல் நோஸ் கட்டானதுன்னா தம்பி நீயும் புலம்புறதில் அர்த்தம் இல்லடா கலியுகத்தின் காதல் கண்ணை கட்டி கொண்டு கடலில் ஏண்டா நீச்சல் ஓ காதல் இது கலியுகத்தின் காதல் கண்ணை கட்டி கொண்டு கடலில் ஏண்டா நீச்சல் சொல்லும் போது வெக்கப்பட்டவ அவ மெய்யா அவளை விரும்பும் போது கழட்டி விட்டவ பொண்ணுங்க வந்தா பார்த்து லவ் பண்ணுது உண்மை தெரிஞ்சு போன உள்ளம் உடஞ்சு நொந்து போகுது காதல் இது கலியுகத்தின் காதல் கண்ணை கட்டி கொண்டு கடலில் ஏண்டா நீச்சல் ஓ காதல் இது கலியுகத்தின் காதல் கண்ணை கட்டி கொண்டு கடலில் ஏண்டா நீச்சல் மனச பார்த்து காதல் பண்ணல காதல் இங்க மறைவான இடம் தேடுறான் காசை பார்த்து காதல் பண்ற இந்த காலத்துல கொஞ்சம் மாசா நடிச்சு மடக்கி போட்டா தப்பே இல்லைங்க பில்டப் பண்ணி வந்த காதல் உல்டா ஆகுண்டா இப்போ அல்ட்ரா மாடர்ன் தியேட்டரில் அடுத்த காட்சிடா துடுப்பில்லா தோணி மாறி தனியா நிக்கிற அவ கைய புடிச்சு கரை சேப்பா நீ தான் ஜெயிக்கிற மது மது இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டேன் மது மன்னிச்சுக்க மது Seriously can't understand this guy, sir. மது மது ப்ளீஸ் மது இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிரு மது அவங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன் இனிமே அப்படி பண்ண மாட்டோம் ப்ளீஸ் டா செல்லம் மரியாதையா போய்டு இல்லனா வாடி போலாம் மது உங்க செருப்ப கழட்டி அவனை அடிக்கிறதா இருந்தா கூட அடிங்க ஆனா நாங்க ஏன் இப்படி ஆனோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அடிங்க சென்னைக்கு நாங்க வந்தோம் எங்க கையில 5 பைசா கூட கிடையாது இருக்கிற எல்லா டீ கடையிலையும் கடை வாங்கி தான் டீ குடிச்சோம் சாரி ஒரு நாள் திருட ஓடுறான் பிடிங்கன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னங்கள் பெடரில் அடிக்க ஓடி வரான் அவன் பின்னாடி பரிதாபமா ஒரு பொம்பளை பிள்ளை கத்திக்கிட்டே ஓடி வந்துச்சு அந்த பொம்பளை பிள்ளைய காப்பாத்துறதுக்காக நான் அப்படியே ஏர்ல ஜம்ப் பண்ணி அவனை லபக்குன்னு இப்படி பிடிச்சேன் அதுக்கப்புறம் என்ன நினைச்சான் ஏது நினைச்சான் தெரியல அவன் கையில இருக்க மோதிரத்தை கழட்டி ஏன் வரல மாட்டி விட்டு ஓடிட்டான் அந்த புண்ணியவன் அதை வித்ததுல ஒரு 20,000 கிடைச்சிச்சு அப்புறம் ஒரு மாசம் செம்ம ஜாலியா போச்சு அதுக்கப்புறம் 2 இட்லி வாங்குறது கூட வழி இல்லாம இருந்தோம் அப்பதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரே வழி திருட்டு தான் முடிவெடுத்தோம் அன்னைக்கு ஆரம்பிச்சது போது இட்ட வரைய முடியாது நாளா அப்துல் கலாம் மாதிரி பெரிய ஆளா இருக்க வேண்டியதுடா மச்சி என் கதை ஒர்க் அவுட் ஆச்சு நினைக்கிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை கட்டி பிடிச்சி உமா குட்டி
தடவை இந்த எருமையை கூட்டிட்டு சினிமா கதை சொல்ல வந்த இந்த அடி உனக்கு விழும். வாடி போலாம். இன்னைக்கு ஃபுல்லா இந்த பக்கம் வர மாட்டா. புதுசா அடி வாங்குறா போல இருக்கு. இந்த சவுண்ட் விடுறா. என்ன மது, என் மேல கோவம் போயிருச்சா இல்ல இன்னும் இருக்கா? நீ பண்ண வேலைக்கு கோவப்படாம கொஞ்சுவாங்களா? உன் மேல ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல, இனிமே அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன். அப்புறம் என்ன? சரி சரி, எப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஓ, சாருக்கு அவ்வளவு அவசரமா? ஃபர்ஸ்ட் நல்ல வேலையில சேர்ந்து என்னை வச்சு காப்பாத்துற அளவுக்கு சம்பாதி. அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்கறது நீயே எடுத்துக்க. என்ன கோச்சுக்கிட்டியா? எல்லா பொண்ணுங்களும் பசங்க தப்பு பண்ணிட்டா அவங்கள எப்படி கழட்டி விடலான்னு நைட்டு பூரா தூங்காம ஒரு லிஸ்டே போடுவாங்க. பாதி பசங்க அந்த லிஸ்ட்டை படிச்சுட்டு ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆயிடுவாங்க. ஆனா என் மது அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. பசங்க மட்டும் ரொம்ப யோக்கியமா? காதலிக்கிறேங்கிற பேர்ல கலர் கலரா சட்டையை போடுறது, கடன் வாங்கி மல்டிபிளெக்ஸ்க்கு கூட்டிட்டு போறது, சினிமா கதையெல்லாம் மாத்தி கவிதை சொல்றது, இப்படி மொத்த டுபாக்கூர் வேலையும் செய்றீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நாங்க சண்டை போட்டா உடனே பார்ல குடிச்சிட்டு அவளை அசிங்கமா திட்டுறது, அவ போற வர இடத்துக்கெல்லாம் போய் அவளை டார்ச்சர் பண்றது. இதெல்லாம் என்னடா நியாயம்? உண்மையான காதல்னா என்ன தெரியுமா உனக்கு? வேர்வை சிந்தி சம்பாதிச்ச ஒத்த ரூபாயில ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்து பாருங்க. அவங்க ஆயுசுக்கும் மேல உங்களை நெஞ்சில வச்சு சுமப்பாங்க. ஓகே ஓகே கூல். சேது வேண்டாம், வராத, சொல்றது கேளு, வேண்டாம். தம்பி சேது, இன்ஸ்பெக்டர் உன்னை வர சொன்னாரு. சார் என்ன சார், என்ன காரணம் சொல்லுங்க சார். ஏய், ஒவ்வொரு தடவை காரணம் சொன்னாதான் வருவியா? ஏன் உனக்கு தெரியாது? வாடா வாடா. உன்னை போய் நான் காதலிச்சேன் பாரு. சீ. ஏய் மது, ஏண்டா அடிச்சா அபிள் சோடா வரும். இதுதான்டா வாய உடைச்சாங்க. இந்த ரணகலத்திலையும் ஒரு கிளிகளுக்கு இருக்குடா. என்ன மச்சா, நம்மளே இந்த அடி அடிக்கிறானுங்கன்னா அவனை என்ன விழு பண்ணுங்க. ஆரம்பிச்சிட்டாங்க முடியல. அம்மா அப்பா. அண்ணே நாகராஜனே, யோ ஃபுல்லா அடிச்சு போட்டு அப்புறம் என்ன? நான் தானே சுமன். சும, நீங்க என்னங்க இவ்வளவு நேரம் உங்களை தான் விழுத்தானுங்களா? என்னன்னே சொல்றீங்க? நீங்க ரொம்ப நல்லவராச்சே, அப்படிலாம் நடந்துக்க மாட்டீங்களே. உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. திசை மாறி போன இளைஞர் வாழ்க்கையில கொஞ்சம் புத்துணர்ச்சி தந்தேன். அது தப்பா? புரியலையே தம்பி. பெரியவங்க என்ன சொன்னாங்க? சொன்னா சொல்லு, சொல்லாத போயா. சொல்றேன்பா, வருங்கால இந்தியா இளைஞர் கையில் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமாண்ணே. அதாவது ஆனா நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க. அவங்க குடிய மறக்க நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன். அது அப்படியே குடிச்சா கசக்குன்னு நினைச்சு கூட இனிப்பு கலந்து ஒரு மருந்து சேர்த்தேன். அவனுங்களும் குடிச்சானுங்க. குடிச்ச உடனே மதுவை மறந்துட்டானுங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, சந்தோஷமாவும் இருந்தது. நல்ல விஷயம் தானே, இதுக்கு அவங்கள அடிச்சானுங்க. மது விட்டானுங்க, நல்ல விஷயம் தானே. மாதுவை தேடி போயிட்டானுங்க. மாதுவா? அது என்னென்ன பவுட்ரு? அந்த பவுடரை பற்றி தம்பி எஸ்ஐ கிட்ட போய் நான் கொஞ்சம் குடிக்க தண்ணி கேட்டுன்னு கேட்டு கரெக்டாக கட்டி விட்டாரு. ஏன்பா பயம் பூத்துற? இளைஞர்களோட இளமை அழிக்கிறதுக்கு நீ எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்க. உன்னெல்லாம் அச்சு வாயை உடைச்சிட தப்பே இல்லையா? வாயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். என்னடா அங்க சத்தம்? வாங்கினது பத்தலையா? ஏந்திரா. கை விடுங்க சார். டேய், நானே சார் சார். ஆமா. எங்கடா அவனுங்க? யார் சார்? எங்கடா அவனுங்க? தம்பி சுமனு வெளிவாப்பா சார் கூப்பிடுறாரு. வெளில வாங்கடா. நீங்களா வரீங்களா இல்ல நானா வர வேண்டுமா? வந்துடும் சார்.
தப்பு செய்யலன்னு ஆயிடுமா? அதானே சாரை எதிர்த்து பேசுற. இவன் இப்படிதான் சார் என்னையும் அசிங்கப்படுத்திட்டான் சார். யார் நாத்தராஜ் ஐயா அங்கிருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வர வைக்க மாட்டேன். ஐயோ நாத்தா அதுக்குள்ளே உட்கார்ற எல்லாத்தையும் பிரிச்சு ஊத்திய. நானா? பின்ன யார் உங்க அப்பனா? பால் குடிக்க வேண்டிய வயசுல பீர் குடி எல்லாம் என் நேரம். பிராந்தியா பீரா? எனக்கு பிராந்தி. ஓகே. நம்ம உட்கார தம்பி நாதராஜ் டே சொல்லுங்க. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். தம்பி கேட்கணும், அண்ணன் பதில் சொல்லணும். டெய்லி காலையில நெத்தியில ஒரு பட்டை, அதுக்கு நடுவுல ஒரு மச்சி பொட்டு வச்சுக்கிட்டு டிப்டாப்பா கிளம்பி போற, இருந்ததுக்கப்புறம் வந்து படுத்துக்கிறேன். அப்படி என்ன தானே வேலை பார்க்குற நீ? வேற என்ன வேலையா இருக்கும்? புரோக்கர் தான். தம்பி இதுக்கு முன்னால புரோக்கரா இருந்திருக்காரு, அதான் கரெக்டா சொல்றேன். என்ன கவுண்டரா? ஏன்னா போதை நீங்க கவுண்டர் அடிச்சா எனக்கு தெரியாத. அப்படியே மூஞ்சில என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையன்டா. வேஸ்ட் பண்ணாத. இல்ல கையில இருக்கிற சரக்கு என்னதான் போதையில் இருந்தாலும் கரெக்டா பேசணும். மண்டை உடஞ்சிரும்டா. அவனும் போல. ஐயோ ஏய் நாதர ஏண்டா முள்ளம்பன்றி மாதிரி ஒரு மூஞ்சி, அந்த மூஞ்சி நடுவில் ககுஸ் போன மாதிரி ஒரு வாய், கருங்கிறது மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு உடம்பு. இதை வச்சுட்டு நீ எங்களை போட்டுக்குவீங்க. என்னதான் போதையில் இருந்தாலும் அன்பார்லிமெண்ட் வார்த்தைலாம் பேசக்கூடாது. அப்படி பேசினீங்கன்னா கண்டமாயிடும். எங்களை நீ கண்டம் பண்ணிடுவியா? ரைட் தம்பி, லவ் மேட்ட அண்ணன் வீல் ஆயிட்டாப்ல. கொஞ்சம் இங்க வந்து உன் கதையை சொல்லுவா. இப்ப வாட்சலாம் ரைட் முடிஞ்ச அஜா நம்ம தம்பியா அவனை அச்சு போல நீ. ஆமா தப்பா மேட்ரு. இப்ப பாரு அண்ணா, நம்ம அக்காவை பத்தி தப்பா பேசுறாங்க. டேய் நான் எங்கடா உங்க அக்காவை பத்தி தப்பா பேசுனேன்? நீ தான் பேசுன. என்ன தப்பா பேசுனா? அண்ணா இந்த பேமானி பையன் பாட்டில கையில கொடுத்துட்டு சரக்காரி வச்சுக்கோ நான் வச்சுக்கிறேன்னு சொன்னானே. நான் இல்லைங்க, நான் சொல்லிங்க. நான் சொல்லப்பா இல்லப்பா நான் சொல்ல. இனிமேலாச்சும் எங்களை பத்தி போட்டு கொடுக்காம சமத்தா இருக்கணும். டேய் தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்ன வளர்ந்துச்சலாம்? ஓகேவா? ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல. சின்ன பசங்க ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க. பதிலுக்கு நம்மளும் செஞ்சோம்னா அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். ஐ எம் ப்ரீ பேட். டேய் நீ டேய் சேது மேல வா. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க சார். டேய் மேல வான்றல்ல, நீங்க போங்க. ஓகே சார். எங்களையா போட்டு விடுற? வெளியே வா, உன் மோட்டி எடுத்துடுறேன். மேல வா, பையன் நடக்குதுன்னு பார்க்கலாம் வா. இதோ பார் சேது, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகும். அதுக்கு சரியான ஆள் நீ தான். அதை மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்ட, ஈஸியா உன் வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்ற? முதல்ல வேலை என்னன்னு சொல்லுங்க சார். அது செய்யலாமா வேணாமான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி கும்பகோணத்துல தான் இன்ஸ்பெக்டர்.
எல்லா ஊர்லேயும் பிரச்சனை இருந்த மாதிரி இந்த ஊர்லேயும் 3 பேரால வித்தியாசமான பிரச்சனை இருந்துச்சு. அண்ணன் தம்பிங்க 3 பேரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டியை பார்த்து இந்த கும்பகோணமே இவனுக்கு எப்படா சாவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. அவனுக்கு செய்யறதுலாம் சில்லறத்தனமான விஷயங்கள் தான், ஆனால் அதை வார்த்தையில் சொல்ல முடியாது. அதை தட்டி கேட்ட என்ன சொன்னா கேளு. மூஞ்சில கோடை போட்டு அசிங்கப்படுத்திட்டானுங்க. அப்போ முடிவு பண்ணேன் அந்த குழந்தை பிரதர்ஸ் முகத்துல என் கையால கோடு போடணும்னு. ஆனா அதுக்குள்ள என்ன சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர், உங்களுக்கே இந்த நிலைமைனா நாங்கெல்லாம் போனா உயிரோட திரும்ப முடியுமா? ஐயோ எங்களாலாம் முடியாது சார். உங்களால முடியும், முடிச்சு வைக்கணும், இல்லனா ஆயுஷ்க்கும் உள்ளதா இருக்கணும். இத பாத்தியா? போன தடவை நீ கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர், இதுல என்ன வேணா எழுதி உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். உன்னை மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு வீடு கொடுத்தாங்களே அந்த ஃபேமிலி எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். தோபார் சேதே, நான் போலீஸ்காரன், நான் நினைச்சேன் என்ன வேணா செய்வேன். யோசிக்காம ஒழுங்கா நான் சொல்றதை செய். அதான் உனக்கும் நல்லது, உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. சந்தோஷம் தானே? அப்ப இன்னைக்கே கிளம்பிடுங்க. வாங்கடா. சார் எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க சார் போக சொன்னீங்க. அது அவங்கள உங்ககிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு. வாங்க சார் உள்ள போலாம். அண்ணா குழந்தை என்ன வீடு வரைக்கும் போனோம், ஆட்டோ வருமாண்ணா? வராதுப்பா, சவாரி இருக்கு. அண்ணா குழந்தை என்ன வீடு வரைக்கும் போகணுண்ணா, ஆட்டோ வருமா? ஆட்டோ வராதுப்பா, சவாரி இருக்கு. யாருமே வர மாட்டாங்க. என்னண்ணா குழந்தை என்ன வீட்டுக்கு போகணுமா? ஆமாம் தம்பி. அட நம்ம ஆட்டோல இருங்கண்ணே, நான் கூட்டு போறேன் உங்களை. ஏன்பா குழந்தை வீட்டில் இறக்கி விட சொன்னா ஏதோ குறுக்கு சந்தில் இறக்கி விட்டுருக்க? ரொம்ப பக்கத்தில் தானே இறக்கி விட்டுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு லெஃப்ட் கட் பண்ணி ஒரு ரைட் கட் பண்ணா பெரிய பங்களா இருக்கும். அதுதான் குழந்தை பிரதர்ஸ் வீடு. அதுக்கு அந்த வாசல்ல இறக்கி விட்டுருக்கலாம்ல. ஸ்டாண்டில் பார்த்தீங்களா? எவனாவது ஒருத்தனாவது வந்தானா? இனிமே இந்த பக்கம் தலை வச்சா படுக்க மாட்டேன்னு என் சொந்த ஊருக்கே போயிடலான்னு இருக்கேன். சொல்லாது செய். குழந்தைன்னு சொன்ன குரிலாவா இருக்கானுங்க. எங்க பேங்க்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி அடமானம் வைக்கப்பட்ட மிஸ்டர் ராமச்சந்திரனோட இடம் கும்பகோணம் நகராட்சிக்கு பின்புறம் இருக்கு. 1000 சதுரடி பரப்பளவு, மாட்டு தொழுவ இடம் ஏலத்துக்கு வருது. ஆரம்ப விலை, ஏலத்தோட மதிப்பு 3,40,000. 4 லட்சம். 4 லட்சம். 5 லட்சம். 5 லட்சம். என்ன கேட்டுடலாமா? 6 லட்சம். 6 லட்சம். கேட்கிறவங்க கேட்கலாம். 6 லட்சம் ஒரு தடம், 6 லட்சம் 2 தடம், 6 லட்சம் 3 தடம்.
எல்லாம் வந்துட்டீங்களா? உட்காரு உட்காரு உட்காரு. ஐயா ஏலம் முடிஞ்சு போச்சுங்க. ஐயர் தான் ஏலத்தொகை 6 லட்சம் ரூபா கேட்டு எடுத்திருக்காரு. ஐயர் 6 மணி கோயிலுக்கு போணுமா? போணுமா? நான் ஐயரு 6 மணிக்கு தான் கோயிலுக்கு போணுமா? இல்லைங்கண்ணா, நாங்க இப்பவே போயிருவோம். போய் தொலையா. ஈவினிங் ஐ வில் கம். டிஃபன் எடுத்து வை. என்னங்கண்ணா? பிரசாதம். சரிங்கண்ணா, வரேண்ணா. ஆரம்பிங்கப்பா. எங்க பேங்க்ல ஏலத்தொகை 3,40,000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம். 3,40,000 ஒரு தடம், 3,40,000 2 தடம், 3,40,000 3 தடம். நம்ம ஊரு பிள்ளைங்க இன்னும் நம்ம மேல ரெஸ்பெக்ட் வச்சுக்கிறாளுங்க. மரியாதை. போலாம். தேங்க்யூ. ஐயா பணம் என்ன ராமச்சந்திரா? பணத்தை நானே கட்டிடுறேன் ஐயா. அப்புறம் என்ன பண்ணுது? இடத்துக்கு சொந்தரே சொல்லிட்டான். பத்திரத்தை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. சரிங்க ஐயா. பாய். ஏய் நான் எல்லாம் உட்கார்ந்துக்கிறீங்க. போங்க வீட்டுல உங்க பொண்டாட்டிலாம் தேட மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. செய்யறோம் மச்சி. ஓகே மச்சி. மச்சி நீ சொன்ன மாதிரி அந்த பச்சை குழந்தைய பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுறேன்டா. அவன் பேருக்கு தான் பச்சை குழந்தை, ஆனால் பண்ணுறதெல்லாம் படு பயங்கரமான வேலை. எல்லாருக்கும் உயிர் பயம் காட்டி அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் மொட்டை அடிக்கிறது தான் அந்த மொட்டையோட ஸ்டைலு. பாம் வைக்கிறது அவ்வளோ ஈஸியாக சொல்கிறான்டா. மச்சான் பச்சை குழந்தையாவது பரவாயில்லடா. அவன் தம்பி இருக்கான் பாத்தியா, கை குழந்தை கார்ஜிலா வாயன். அவன் முன்னாடி கை நீட்டி பேசினாலே கையை லபகுன்னு கடிச்சு துப்புறான்டா. அதில் தான் அவன் ஸ்பெஷலிஸ்டே. இது எல்லாத்தையும் விட அவனை சுற்றி ஒரு ரவுடி கூட்டமே இருக்குடா. அதை மீறி எப்படி வச்சு ஏமாத்துறவனையும் மொட்டை அடிக்கிறவனையும் பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்களே. இந்த கும்பகோணத்தை தான் பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்க அந்த குழந்தையோட கொடூரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிற பஸ்ஸில் சீட்டு இல்லாட்டியும் நடந்தே போய் சேர்ந்துருவீங்கடா. என்ன மச்சி நீ இப்படி சொல்ற? இந்த விஷயத்தை நம்மளால முடிக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கடா? நீங்கள்லாம் அவனோட பலத்தை பார்க்குறீங்க, நான் பலவீனத்தை பார்க்குறேன். அண்ணனுக்கு பிறந்த நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா. குழந்தை அண்ணனுக்கு பிறந்த நாள் குதூகலமா குடிச்சா என்ஜாய் பண்ணுவோம். யாரா அது? யாரா அது? நான் தாங்க. நான் தான்ண்ணா? நான் தாங்க. நான் தான்ண்ணா. யாரா? பாக்கெட்டு ஏபடத்துல வர நமிதா மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்கு. ஹே மச்சான், நீ கூட தான் பார்க்கறதுக்கு சரத்குமார் மாதிரி சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இருக்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஏரியா ஞாபகம். எந்த ஏரியாடா? அங்கெல்லாம் கை வைக்காதடா, குடிக்கிற நாய். எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரே குயில் மாதிரி இருக்குன்னா ஆடுனா மயில் மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆட்டத்தை பார்க்கணுமா? கொஞ்சம் அந்த பக்கமா வரீங்களா? ஏய் அண்ணன் ஃபர்ஸ்ட் போய் டீல் பண்ணிட்டு வந்துடுறேன். மொத்தமா போலாமா? அவங்களே சொல்லிட்டாங்களே, வாங்கனே போலாம். ஆனாலும் நான் தான் ஃபர்ஸ்ட். சரியா வாங்கயா? என்னத்தை அடிச்சான்னு தெரியலையே, ஒரே மயக்கமா இருக்க.
பணம் இருக்கிறடா அந்த பண்ணி முடிஞ்சுவா எனக்கு தெரியும்ல. அதான் அவனை எழுப்பி கேட்கலாம். பணம் இருக்க இடத்த கேட்டாலும் நம்மளை பொட்டலாம் போட்டு அனுப்பிடுவான்டா. அவன் மச்சி அவன் தலையை மட்டும் போய் சீவி விட்டு வந்துடுறேன். ரொம்ப நாள் அவன் மண்டை இப்படியே இருக்கு, என்னால் பார்க்க முடியல. சீவி விட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சும்மாறா. அவன் கண்ணை முழிச்சானா நம்ம கதையை க்ளோஸ் பண்ணிடுவான்டா. தூத்து பார்த்துட்டு இல்ல மச்சி, இந்த மூஞ்சில ஏதோ மிஸ் ஆகுது. என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மச்சி. இதுவா பாரு சூப்பர் மச்சி. எப்படா மூணத்துல இறங்குனே 3 குழந்தைங்களுக்கு 3 வாங்கி வச்சிட்டேன். எல்லண்டா நீ குடு குடு குடு. என் அழகு ராசாத்தி எங்க வாய் தரங்க வாய் தரங்க. அவ்வளவு பெருசா தரங்க. இங்க பூவுமே தெரியுது. அழகா இருக்கு. ஒன்னே ஒண்ணுடா. சரி சொன்ன கேளுவா. தம்பி கை குழந்தை எதுக்கு இவன் தூங்க கூடாம குழந்தைன்னு கத்திட்டு உயிரை வாங்குறான். வரேன்டா. தூங்கும் போது ஏன் கத்தினா என்ன மூஞ்சிலாம் கோலம்? நம்ம வீட்டுக்குள்ள 2-3 பேர் இறங்கிட்டானுங்கடா. நம்ம வீட்டுக்குள்ளயா? நம்ம பிள்ளைங்க தூங்க போயிட்டானுங்க. அவங்கள வச்சு அப்படியே செய்யறேன். இவனுங்களை நம்பி ஆரம்பிச்சு வாய் பேசாம வாடா. சரிடா, முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நைட்ல தூங்க விட அவங்களுக்கு அப்புறமா இப்ப யாரப்பா டவுட்டே இல்ல குழந்தை பிரச்சனை தானப்பா. என்னண்ணே உங்க வாயில நிப்பிள் வச்சுட்டு போயிட்டானுங்க. வைக்கிற சொல்லிட்டு வைப்பானுங்க. அதானே அண்ணா, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் வாயில நிப்பிள் வச்சு வாயில நம்ம நிப்பிள் வைக்கிறேண்ணே. மகிழ்ச்சி இன்பம். உங்களை பாவமா இருக்குடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆளுங்க எல்லாரும் எங்க ஆளுங்க தூக்கிட்டு வந்துருவானுங்க. அப்புறம் எல்லாரையும் மொத்தமா பரலோகம் அனுப்பிடுறேன். அப்புறம் என்ன
நிப்பல சொன்னடா. ஐயோ உங்க நிலைமையில நினைச்சா எனக்கு சிரிப்பா வருதுடா. மிக்க மகிழ்ச்சி. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, வயசானவங்களை வாக்கிங் அனுப்பி சேசிங் அனுப்பா சொன்னா கேட்கிறேன் நீ. தபார் எம்டி வந்து நிக்கிறானு. டேய் எதுக்குடா சிரிக்கிற பண்ணி? டேய் போதுடா ஒரு சிரிப்பு. நித்துறான்றல எங்கடா இருக்கறானுங்க அவனுங்க? கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்றதுக்கு நீ ஒன்றும் வல்லரசு விஜயகாந்த் கிடையாது, நான் வாசிம் கார்டு கிடையாது. சாகும்போது கூட தேவையில்லாம பஞ்ச் அடிக்கிறானே. ஏண்டா என்ன நீங்க 2 பேரும் கொல்ல போறீங்களா? ஆமா. அது உங்களால முடியாதுடா. ஏன் முடியாது? அதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்லடா. இப்படியே பேசினா எப்படி உயிரோட இருப்பான்? நான் அவனை போன நீ வெட்டி எறியறதுக்கு நான் ஒன்றும் வாழை மரம் கிடையாது, வழுக்கு மரம்டா. அருவாள் எடுத்துட்டு வந்து என் கழுத்து மேல வச்சு பார். என்னது இது? பஞ்ச் டயலாக். ஓ பஞ்சா. டேய் டேய் பண்ணி மூஞ்சிவாயா, ரிங்டோனை கேட்டல்ல? நரசிம்மா படத்துல கேட்டேன். ஏற்கனவே சாக்கடிச்ச மாதிரி தான் இருக்க, பார்த்து. தானாவே வந்து மாட்டுது ஆடு. மண்ணாது பயமா இருக்குதுல, பேசு. நீ பேசுறதே குழந்தைகிட்டதான்டா. ஏய் நீ மட்டும் இங்க வரல, மிமிக்ரி இல்ல, ஆளோட மூச்சு காத்து நின்றோம். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் கும்பகோணத்துக்காரனோட வச்சுக்க, என்கிட்ட வேணாம். நான் சொல்றத மட்டும் கேளு. ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உனக்கு உன் பொருள் வேணும்னா எனக்கு என் ஃப்ரெண்டு வேணும். நான் சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டு வாடா பெண்ண. என்ன சொல்றான் அந்த சின்ன பையன்? கரெக்டா தானே சொல்லியிருக்கான். இருந்தாலும் அதை அவன் சொல்லக்கூடாதுல்ல, அவனை நம்ம தூக்குறோம். மகிழ்ச்சி இன்பம். டேய் வாங்கடா. டேய் இவனுக்கு பேட்டா காசை கொடுத்து விடுறா. போடுறீங்க மார்க்கு? இப்ப நான் போடுறேன்டா உங்க 3 பேருக்கும் மார்க்கு. இன்னும் அடிச்சா அவனுங்க வருவானுங்கல்ல, அப்ப தெரியும்டா நான் யாருன்னு. இவனை தூக்கி உள்ள போறேன்டா. டே சேது, எதுக்கு உம்முன்னு இருக்க?
வேற என்ன பண்ண சொல்ற? என்னாச்சு? அவன் லவ்வர்ஸோட எவ்வளோ ஜாலியா இருக்கான். நாமளும் இருக்கமே, கொடுத்து வச்சவனுங்க. ஏன் நமக்கு என்ன குறை? ஒரு 5 நிமிஷம் உன் கூட ஃப்ரீயா பேச முடியுதா? இதுக்கு பேசாம உன் தங்கச்சிங்களை லவ் பண்ணிருக்கலாம். ஓ அப்படியா? ஓகே பாய். சும்மா சொன்னேன். Cheers. Cheers. பியர் இல்லையா? என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, எதுவும் பேசவே மாட்டேங்கிறியே? பேசிக்கிட்டே இருக்கதை விட பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல ஒரு தனி கிக் இருக்கு. இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறியே. இந்த மாதிரிலாம் நீ பேசவே மாட்டியே. உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்ததா? இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றதில்ல, தானா வர்றது. இதெல்லாம் நீ எங்க புரிஞ்சுக்க போற? சார் வேற மூட்ல இருக்கீங்க, வாங்க போலாம். போலாமா? வீட்டுக்கு போலாம். முடியாது. முடியவே முடியாது. நீ வர போறியா இல்லையா? நான் போறேன். அடிக்கடி அழகா கண்ணத்தா அசக்குற வந்துட்டேன் படிக்கு அடியே என்னத்தா எசக்குற எதமா இருக்கு அடிக்கடி அழகா கண்ணத்தா அசக்குற வந்துட்டேன் படிக்கு
ஏமா மது இப்படி அப்செட்டாகவே இருந்தா எப்படிமா? அப்புறம் என் மருமகனை வேறு யாராச்சும் ஒருத்தர் கொத்திக்கிட்டு போயிட போறாங்க. என்ன சொல்றீங்கப்பா? தங்கச்சிங்க சொல்லிட்டாங்கம்மா. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கோபமா இருக்க மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பா? எனக்கே சிரிப்பா வருதுமா. என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதாப்பா? இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா வேண்டாம்னா சொல்லு. நாங்க 2 பேர்ல ஒருத்தங்க சேதுவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடி வாங்க போறேன். ஓ மேடம் கோபப்படுறாங்களாமா? நல்லா இருக்கே. எதுக்குடா 2 வாட்டி கேக்குறேன்? அப்புறம் என்னடா வச்சது நான் தான் தெரியும்ல. வரேன் போறேன் இதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வந்த வேலையை வர மொட்டை. ஏண்டா உன் வாய்ஸ் வச்சுட்டு கூப்பிட்டா எவன்டா வருவா? என்னடா டீ சொல்றத ஆளுகளே கேட்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல நல்ல பேண்ட் சட்டையை வாங்கி பாட்டா. டம்மி பீஸ் வந்துட்டாமல டப்புன்னு கிளம்பு. அட இரியா வரேன். வேற ஒருத்தன் கொடுக்குற 40 ரூபா ஓவர் சம்பளத்துக்கு அவன் பொண்டாட்டி இருக்கிற மாதிரி நாகம்மான்னு கூப்பிட்டு உயிர் எடுக்கிறோம். ஐயா வெந்நீர் ரெடி. ஐயா தண்ணி மழை கொதிக்குது. இவர் எனக்கு 11வது ஆளு. இந்த முறையே எனக்கு போனஸ் தரணும். கொஞ்ச நேரத்துல இந்த வெண்ணில 2 நாளும் அட பாவியலா, அண்டாக்குள்ள 2 காலை இறங்கி வேக வைக்க போறீங்களா? டேய் சேது எங்கடா இருக்க? என்னடா சத்தம் இங்க? தம்பி ரெடினா அண்டாக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது தானே? அவன் காலு வெந்து அவன் கதற சத்தம் அப்ப புரியும். குழந்தை பிரதர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நடக்கும். கரெக்டா சொல்ல தம்பி. டேய் கொய்ந்தீங்களா, உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. வர்ற கால் என்ன காப்பாத்துறதுக்கு வந்திருக்கடா. எடுத்து பேசுறா. அது உன் கால் இல்லடா, உன் கால் வேக போறதுதான். தம்பி கை குழந்தைடா. போன் உன் தம்பியோட தாண்டா பல்பு கண்ணா. காதல் வச்சு பாடுறா, பேசுறது யாருன்னு தெரியும். தம்பி கை குழந்தை இல்லடா, சேதுடா. ஏண்டா பால்வாடி, என் நண்பனையும் சேர்த்து அனுப்பி வைடானா லோ பேட்டரியான ரோபோ மாதிரி இருக்க ஓன் தம்பி அனுப்பி என்ன தட்டி தூங்கலான்னு பாக்குறியாடா? இப்போ ஓன் தம்பியோட ரிங்டோனை கேக்குறியா? அண்ணா 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 வலிக்குண்ணா, அடிக்கிறானே அண்ணா, ப்ளீஸ்ண்ணா வந்து காப்பாத்துண்ணா. அண்ணா அண்ணா ஐயோ வலிக்குண்ணா, ப்ளீஸ்ண்ணா வந்து காப்பாத்துண்ணா. கேட்டியா? உன் தம்பி கதறத கேட்டியா? ஏய் தம்பி கை குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு? அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா என் நண்பனை கூட்டிட்டு நீயே வாடா, இப்ப வாடா. தம்பின்னு சொல்ற, நம்ம தம்பிக்கு என்ன ஆச்சு? தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னும் 10 நிமிஷத்துல தம்பியோட ஏய் பல்வே மாக்கான தூக்கி ஜீப்ல ஏய் வாடா, வாங்குறது பத்தலையா? வாடா. வேடிக்கை பார்த்துட்டு போய் கதை ஓடுறா. ஹலோ யாருங்க உள்ள? ஹலோ கதை தரங்க அண்ணே. திறக்க முடியலண்ணே. முடியலையா? அண்ணே முடியலண்ணே. கதவை ஓடிக்கிறா. ஏய் ஒத்துக்கடா, வா வா அந்த மாதிரி செய்யணும். ஏன்னா நீ எல்லாம் எப்படி குப்பை கூடத்துக்கு பெரிய நானானே? எந்திரண்ணே எந்திரண்ணே.
அண்ணனை வேற அலற விடுறானுங்க. ஆனா நம்மளை காப்பாத்துறதுக்கு மட்டும் எவனுமே வர மாட்டானுங்களே. டேய் சது, எங்கடா இருக்க நீ? அதான்பா எனக்கும் புரியல. ஏன்பா பயப்படுற? யாரியா நீ? நான் தான்ப்பா பல்பு. அதுக்காக நல்லா எரிஞ்சுக்கிற இந்த பல்பை உடப்பியா நீ? நான் சுவிட்ச் போட்டாலே பல்பு உடஞ்சிடும். அதனால தான் எங்க ஐயா எனக்கு பல்புன்னு பேர் வச்சாரு. உங்க ஐயாவுக்கு எவனோ பின்னாடி ஆப்பு வச்ச மாதிரி அலறினாரு, அதை கேட்டியா நீ? கேட்டேன். இதுக்கே நீ இப்படி பேசுற? அதான்ப்பா எனக்கும் புரியல. என்ன காப்பாத்து எனக்கு வழி தெரியல. இதுல ஒன்ன வர காப்பாத்துமா? மூடிட்டியா? ஐயோ பயமா இருக்குப்பா. இல்லடா, அதே கத்தியில உன் மூஞ்சில கோடு போட்டு தான் அந்த கும்பகோணத்தை விட்டு போவேன். திருட்டு கும்பல் தலைவனோட தலைவியா
போய் தண்ணி குடிக்க இன்போட்டு ஒரு தோடி போட்டு குமார் வந்திருக்காப்பா. அதான் தோடி தூக்கி வந்துட்டேன். எப்படி சூப்பர் பட்டன தோண்டு அசைமலர் செண்டு. அண்ணா உனக்கு ஒரு பீஸ் இருக்கு. எங்கடா இருக்க? மது வந்திருக்காடா. வாடா வா சேது. ஆடிங்க சேது. சேது என்ன பயந்துட்டியா? அண்ணே பயந்துட்டானே இந்த சேது பெட்டு சேது. வாடி பயப்படலடா, உங்களெல்லாம் பயமுறுத்தி பார்த்துட்டு இருந்தாண்டா. பயப்படுறதுக்கு நான் 1ஆம் கிளாஸ் பசங்களாடா? பயமுறுத்தி பார்த்தானா? அலே அலே இப்பதானே புரியுது இவங்க பிளான். இன்னும் என் தம்பிங்க கூட்டிட்டு வந்து எல்லா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பேய் பைத்தியம் இருட்டு பைத்தியம் வச்சு என்ன ஓட விட்டீங்க, அப்படி இருட்டுல அலற விட்டீங்க. ஆனா நீ நினைக்காதது ஒண்ணு நடந்துச்சுடா. அது என்ன தெரியுமா? உன் அருமை காதலியும் உன் போலீஸ்காரனையும் என் அண்ணன் பச்சை குழந்தை இப்ப என்ன செய்வீங்க? இதுவும் நாங்க போட்ட பிளான் தான். தொலைச்சிடுவேன். குழந்தைங்க உருட்டி விளையாடுற மாதிரி ஒழுங்கா ஓடாத ஒரு மஞ்சள் கலர் காரை ஓட்டிட்டு இருக்கும் போதே நினைச்சேன்டா, நீ ஒரு குட்டி பாப்பா ஊதுற பபிள்ஸ் மாதிரி விரல வச்சா டொப்புன்னு காணாம போயிடுற. ஒருத்த கூட வெளியே போக கூடாது. ஒவ்வொருத்த மூஞ்சில மார்க் போடணும். செய்யறேன்டா தம்பி. யாருன்னு காசு செய்யறேன்டா தம்பி. பண்ண குழந்தை பிரதிஷ்டா சும்மா வா. போடா. இப்போ சொல்றேன்டா, மூஞ்சில கோடு போடாம இந்த கும்பகோணத்தை விட்டு வெளில போக மாட்டேன்டா. இவளுக்காக தானே இவ்வளவு ஆட்டம் ஆடினேன். கையரா இப்போ கண்ணு முன்னாடி காதலி கதறா போட பாடுறான். பொட்டுக்கவா அண்ணே, நம்ம பரம்பரை கத்தில பொண்ணுங்களுக்கு கோடு போட்டு ரொம்ப நாள் போடவா போடவா. தேங்க்யூண்ணே தேங்க்யூண்ணே. நோ என்ன இருந்தாலும் வயசுல மூத்த வழி அவர் போட்டதான் கரெக்ட் இல்ல. நீ போடுங்க போடு போடு நல்லா போடு. இந்தா இந்தா டேய், நீ திருடுற கத்தி எங்க கையில எப்படி வந்து பாக்குறியா? அதோட குழந்தைய போடு. யாராவது எங்க அண்ணனை தள்ளுது?
கொடுமா. ஐயா வணக்கம். வணக்கம். நான் குழந்தை, அது எங்க அண்ணன் பச்சை குழந்தை. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுமே, இது என் தம்பி செல்ல குட்டி கை குழந்தை. We are all குழந்தை பிரதர்ஸ். உங்க குழந்தை பிரதர்ஸ் குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேரடியா பாக்குறேன். எதுக்கு வந்திருக்கீங்க? சந்தோஷமான விஷயம் தான் பேச வந்திருக்கோம். விஷயத்தை சொல்லுங்க, அது சந்தோஷமா இல்லையான்னு நாங்க முடிவு பண்றோம். உங்க வீட்டு மகாலட்சுமிய, அதாங்க உங்க பேத்தி தனலட்சுமிய எங்க வீட்டு அரகனுக்கு எங்க ஐயாவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். இதுக்கா? இதுவா? இவரு தாத்தா तुझे देखा तो ये जाना सनम दीवाना सनम तुझे देखा तो ये கோரச முடிங்கடா. தனலட்சுமி இப்படி உட்காரு. அங்கிள் டென்னிஸ் பிளேயர். யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் குழந்தை ஃபேமிலியா, உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. யாரு மாப்ள? அதோ பாரு, அந்த கை குழந்தை தான் மாப்பிள்ள. This guy. அப்புறம் என்ன பொண்ணை செஞ்சு தட்ட மாட்டீங்க? ஏண்டா அங்கிள், வேலி போட்ட பண்ணையிலேருந்து தப்பிச்சு வந்த ஏதோ மிருகம் மாதிரி இருக்கிற உனக்கு எங்க வீட்டு மகாலட்சுமியை கொடுக்கணுமா? அதுக்கு பேசாம இவளுக்கு எங்க ஐயாலேயே விஷத்தை கொடுத்து கொலை பண்ணிடுவேன். கட்டி கொடுக்க முடியாது. எழுந்து வெள்ள பொங்கடா குழந்தை பசங்களா. அண்ணா தம்பி அழாதடா. போன எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு தனலட்சுமி தான். தனலட்சுமி எனக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கோ, இதே கத்தியில் நான் மாடை பண்ணிக்குவேன். சீரியஸா சொல்லுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்கிறியா நீ? கிழவா முடிவா கேக்குற, என் தம்பிக்கு உன் பேத்தியை கட்டி கொடுக்க முடியுமா முடியாதா? நீ முடிவா கேட்டாலும் சரி, மூச்சை பிடிச்சுக்கிட்டு கேட்டாலும் சரி, உன் வீட்டு கரடி குட்டிக்கு எங்க வீட்டு பச்சைக்கிளியை கட்டி கொடுக்க மாட்டோம். எழுந்து வெள்ள பொங்கடா. சரியா சொன்னீங்க தாத்தா. தேங்க்யூ பேபி. எல்லாம் இந்த போலீஸ்காரன் பண்ண வேலைடா. மார்க்கும் வேணா ஒண்ணும் வேணா, நம்ம மெட்ராஸ்க்கே போயிடலாம்பா. மெட்ராஸ் பா, இந்த பக்கம் இன்னொரு கூட போட்டு விடுறேன். ஐயோ, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போலாம் வாங்க. போடா, சோபால சத்துக்க பாரு, சத்துக்க போடா. எல்லாரும் ஒண்ணாவே போலாம்டா. அடிச்சு போலீஸ் போய் முன்னாடி. நீ எல்லாம் எப்படி போலீஸ்டா? போலீஸ் பேய் மாடா போலீஸ். இதெல்லாம் நல்லா பேசு, குழந்தைகளை மட்டும் விட்டுரு. இப்படி மாட்டி விட்டியடா. போயா முன்னாடி போயா.
என்னை பத்தி தெரியல உனக்கு? என் ஃபேமிலி ரொம்ப மோசமானது. என்னை விட்டு எது நான் சொல்றேன். வாடா. வரமாட்டேன். வாடா. நான் வரமாட்டேன். வாடா. வரமாட்டேன்ல. வாடா. ஓ மூஞ்சிக்கு நான் வேணுமாடா? வச்சு நம்ம வர முடியும். வாடி தனலட்சுமி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என் கையில இரும்பு இருக்குது. வாடி பார்க்கலாமா? சொல்றா. வாடி பார்க்கலாமா? வாடி. என்னடா உயிர் பயம் வந்துருச்சா? இவ்வளவு சீக்கிரம் உங்களை சாக விட்டுருவனா?
எந்திரா ஏய் வாங்கடா ஏய் எந்திரா ஏய் டோர்ல திறந்து வர எஸ்கேப் பண்ணலாம்டா ஏய் எந்திரிங்கடா ஏய் கரட்டி விட்ட மன்மத கலர ஒண்ணு தூக்க போற ஜீவந்த காதல் மன்னவன் கோலமாவ கோகிலாவ கரட்டி விட்ட மன்மத கோலமாவ கோகிலாவ கொக்கி போட்ட மன்மத மொட்டு சிங்கிள் என்ன அம்பு விட்டு தாக்கிட்ட முக்கு விட்டு மிரண்டு போற ஏதோ என்ன பண்ணுற சிக்கி வச்ச டைமண்ட் போல பல பலன்னு மின்னுற ஹவுஸ் கேளடி யோகி மாமா துள்ளடி ப்ரௌஸ் பண்ணடி நான் கூகுள் பாருடி சப்ஜி நீயடி பப்ஜி நானடி நம்ம டூயட் போட்ட நாச்சு கடையில தானடி கோலமாவு கோகிலாவ கொக்கி போட்ட மன்மதா மொட்டை சிங்கிள் என்ன அம்பு விட்டு தாக்கிட்ட முக்கு விட்டு மிரண்டு போற ஏதோ என்ன பண்ணுற சிக்கி வச்ச டைமண்ட் போல பல்ல பலான்னு மின்னுற கபடிய போட்டு கண்ணி பொண்ணே பாருடி கண்ணி ராசி பையனுக்கு சுப்பு கதை வந்த கதை கேளுங்க கருப்பா மனசு கலை கலரா கனவு வருது கண்ணிக்கு ஹாரி எல்லாம் சைட் பண்ணி பொண்ண சைட் பண்ணி சாமி என்ன கூப்பிட்டு போன கேட்கறதுக்குள்ள வர கொடிச்சுட்டா சாமி சிலைய போல விளங்க எல்லாம் வடி வளர்ச்சிட்டா லக்கப்பா உனக்கு உன் போல அடி உன் போல யாரையும் பகல உருள நீ கிடைச்சா தங்க கியூ